அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு நபர் அப்படின்னா அது சீமான் தான் அப்படின்னு சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. அது என்னென்ன வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நடிகர் சங்கத்துடைய தலைவரான விஷால் அவர்களை பார்த்தீங்கன்னா புரட்சி தளபதி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்ததா எல்லா படங்கள்லையுமே தொடர்ச்சியாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவருடைய படங்கள் ஆரம்பத்தில் கிடைச்ச வெற்றி அளவுக்கு தற்போது கிடைக்கல அப்படின்னாலும் இந்த நடிகர் சங்கத்துடைய தலைவர் அப்படின்ற காரணத்தினால இவருக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஆளுமை பார்த்தீங்கன்னா அதே அளவில் தான் இருந்துட்டு இருக்கு. விஷாலை குறித்து ஒவ்வொரு நடிகர் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா புரட்சி தளபதி விஷாலை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புவாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நட்பு குறித்தும் நடிகர் சங்கத்திற்கு அவர் பண்ணக்கூடிய ஈடுபாடு குறித்தும் விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பொதுவாகவே சிம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரடியாக பேசக்கூடிய நபர் அப்படின்னும் அவர் மனசில் பட்டதை அப்படியே பேசுவார் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதை உறுதி செய்யும் விதமாக தற்போது சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சை முடிச்சுட்டு வெளியே வரும்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் அந்த படங்கள் குறித்த கேள்விகளுக்கும் அதற்கு பிறகு இந்த படத்திற்கு ஏதாவது விவகாரம் வருமா, நடிகர் சங்கத்துடைய தலைவர்கள் ஒத்துப்பாங்களா அப்படின்னு விஷாலை குறித்து மறைமுக கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரடியாகவே புரட்சி தளபதி அப்படின்னு யாரை சொல்றீங்க அப்படின்னு அதற்கு அவங்க விஷால்னு சொன்ன உடனே அந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு நபர் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் இந்த ஒரு தகவலை பகிர்ந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருந்தாரு. அதற்கு பிறகு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக மாறி அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சிம்புவிடம் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும் அப்படின்னு நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் சிம்பு இணைந்த பிறகு மேடையில் இருக்கும்போதே கீழே இருந்த பத்திரிகையாளர்கள் இந்த ஒரு கேள்வி குறித்து கேட்கும்போது நான் என்னோட மனசுல பட்டதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னும் விளம்பரங்களுக்காக என்னால் விஷாலை புகழ முடியாது, ஏன்னா அந்த ஒரு தலைப்பு அப்படின்றது நான் சீமான் அவர்களை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், அந்த தலைப்பு அவருக்கு மட்டும் தான் ஏற்கும்படியாக இருக்கு அப்படின்றத மீண்டும் ஒரு முறை ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு சிம்பு. சிலம்பரசனுக்கும் சீமானுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா இடங்களிலுமே சிலம்பரசன் குறித்த கேள்விகளுக்கு சீமான் பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி அப்படின்னு ரொம்ப பெருமையாகவே சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாமல் சீமான் எடுக்க போற படத்துல சிம்பு தான் கதாநாயகன், அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவனுக்கு வயசே ஆனாலும் சரி, அவனை தான் நான் கதாநாயகனா வச்சு எடுப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உறுதியாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு இரு படங்களில் சீமான் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய படம் எடுக்கிற ஒரு சூழலும் வரும், அதில் நிச்சயமாக நான் சிலம்பரசனை நடிக்க வைப்பேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாகவே சீமான் இருக்காரு. இவங்க இருவரும் இணைந்து ஒரு படத்தை பண்ணி அது திரைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த படத்திற்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.